வணக்கம். ஒரு செய்தி பழக்கமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி முன்னர் பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சிபில் ஸ்கோர் தொடர்பான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கணும் சார்? சிபில் ஸ்கோருங்கிறது எப்படி வந்துச்சு உள்ள? அதாவது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு கடன் பெறுபவருடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட். அதாவது இது ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக தான் இதனுடைய அந்த தாக்கம்ங்கிறது வந்து பொதுவாக அதிகமாக இருக்குது. அதனுடைய காரணம் என்னென்னா, கடந்த 20 ஆண்டுகளாகத்தான் அந்த கடன் வாங்கும் திறன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் பல தனியார் துறை வங்கிகள், தனியார் துறை நிதி நிறுவனங்கள் ஆர்வமாக கடன் கொடுப்பதனால் அந்த கடன் வாங்கும் திறன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதாவது முக்கியமாக கார்களுக்கோ இல்லை வீட்டுக்கடன், கார் இது போன்ற வாகனங்களுக்கான கடன், நிறைய அந்த ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு உபயோகப் பொருள்களுக்கான கடன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக அந்த நுகர்வு திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த நுகர்வு கடன் இருக்கிறதுனால அதனை ஒட்டி தான் அந்த சிபில் அப்படிங்கிற அந்த செயல்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது. இது உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். அதாவது எல்லா நாடுகள்லையுமே, முன்னேறிய நாடுகள், அது மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது போன்ற சிஸ்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடன், ஒரு நிதி நிறுவனமோ ஒரு வங்கியோ கடன் கொடுக்கும் பொழுது அந்த பயனாளி, அந்த லோன் எடுக்கக்கூடியவருடைய திறன் எப்படி இருக்குது, அவர் வந்து திருப்பி ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை அப்படி கெப்பாசிட்டி இருந்தும் வில்ஃபுல் அதாவது அது வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்காரா, இல்லை கடனை வாங்கி அவர் கட்டாமல் இருக்காரா அப்படிங்கிற இதை வந்து ஓரளவுக்கு ஆராய்வதற்கான அந்த திட்டம் தான் இந்த சிபிலாக. எப்படி கிரைட்டீரியா எப்படி சார் வச்சுருக்காங்க? இப்போது க்ரைட்டீரியா அப்படிங்கிறது நம்மளுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி தான். அதாவது நமக்கு வந்து நம்ம வாங்கக்கூடிய கடனை நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் என்ன, பேஸ்ட் ஆன் அவங்களுடைய அந்த கம்ப்ளீட் ட்ராக் ரெக்கார்டு தான். அவங்க வந்து சரியான தவணை முறை வந்து சரியாக கொடுத்துட்டு இருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணுறாங்களா? இப்போ நிறைய பேர் ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணி அடுத்த மாதத்தில் சேர்த்து கொடுப்பார்கள். இதெல்லாமே சிபிலில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். அதாவது அவங்களுடைய அந்த கம்ப்ளீட் ட்ராக் ரெக்கார்டு, ஒருவர் கடன் வாங்கி அதை எப்படி அதை திருப்பி செலுத்துகிறார், எந்த முறையில் திருப்பி செலுத்துகிறார், அது சரியாக அந்தந்த காலகட்டத்தில் செலுத்துகிறாரா, இல்லை எல்லாம் பஞ்ச் பண்ணி திருப்பியும் பின்னால் சேர்க்கிறாரா, இல்லை கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் போய் பார்க்குறாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் மாதிரி. ஓகே. இப்போ இதில் ஒரு கேள்வி வந்துடுது சார். இப்போ சிபிலுங்கிறது வந்து அரசாங்கத்தின் அடிப்படையில் அரசாங்கம் அமைத்த ஒரு நிறுவனமாக இருக்கா, இல்லை தனியார் நிறுவனம் தான் அது மெயின்டைன் பண்ணுது? தனியார் நிறுவனம் தான். சிபில்ங்கிறது வந்து அந்த நிறுவனமே தனியார் நிறுவனம் தான். ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர். அதாவது அவர்களுடைய அந்த தனிநபர் அந்த கிரெடிட் ஸ்கோருக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது வந்து அரசாங்கம் அனுமதி பெற்ற அமைப்பு தான். அனுமதி பெற்ற அமைப்பு தான். அதாவது அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இது பற்றிய வேலை அவங்களோட இது கிடையாது. இது வந்து தனியார் நிறுவனங்கள், இதில் வந்து அரசு வங்கிகளும் இதில் இருக்குது. அவங்களும் இந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அமைப்பு. இப்போ கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு இருக்குது. கிறிசில் போன்ற பல அமைப்புகள் வந்து கிரெடிட் ரேட்டிங். அது எப்படின்னா நிறுவனங்களுக்கு உண்டான ரேட்டிங். அந்த இப்போ ஒரு நிறுவனம் கடன் வாங்குது அப்படின்னா அது AAA, AA அந்த மாதிரியான கேட்டகரி. அந்த நிறுவனத்துடைய பிரிச்சிருப்பாங்க. ஃபினான்ஷியல்ஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த நிறுவனத்திற்கு இப்போ AAAங்கிறது ஹையஸ்ட் ரேட்டிங். அந்த நிறுவனம் கடன் வாங்கும்போது குறைந்த அளவில் தான் வட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது நல்ல நிறுவனம் அப்படிங்கிறனால அந்த ரேட்டிங் குறைய அவங்க அதிகமான தொகை கொடுத்து கடன் பெற வேண்டும். அந்த பயனாளிகள் இருந்த கடன் பணத்தை பெற வேண்டும். அதே அடிப்படையில் தான் இது தனிநபர் இந்த செயல்பாடுகளுக்கு இந்த சிபில் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒருவர் வந்து முதல் முறையாக லோன் எடுத்து இப்போ பல லோன்கள் எடுத்து அவருடைய ஒட்டுமொத்த ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறத பொறுத்து சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த 300 to 900 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஸ்கோர் பெட்டராக அவருக்கு அந்த கடன் பெறக்கூடிய திறன் அதிகரிக்கும். அவங்களும் கடன் கொடுப்பதற்கான அந்த கான்ஃபிடன்ஸ் நிறுவனங்களுக்கும் நம்பி தரலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வரும். அது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் தானே சார், மினிமம் இவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் வந்து சிபில் ஸ்கோரை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க, அதை பேஸ் பண்ணி கொடுக்காதீங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து நிறுவனங்களுக்கு வந்து ஒரு தரவு வேணும். அவங்களுக்கு ஒரு பேசிஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு தெரிந்தவர்களுக்குள்ள பணம் பெறுவது கொடுப்பது அப்படிங்கிறது அது அவங்களுக்குள்ள பர்சனல் ஆகிடும். இப்போ முகம் தெரியாத ஒரு நபருக்கு வந்து ஒரு நிறுவனம் எப்படி லோன் கொடுக்க முடியும்? அது வந்து அவங்க கொடுப்பதற்காக சில தரவுகள் வேண்டியிருக்கு, அதை பற்றியான டேட்டா வேண்டியிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே லோன் எடுத்திருப்பாங்க, சரியாக கட்ட முடியாது. ஆனால் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகும்போது
இந்த சிபில் இல்லை அப்படின்னா, இப்போ ஏற்கனவே லோன் எடுத்து அவர் கட்ட முடியாமல் இன்னொரு நிறுவனத்திட்ட போய் இதான் என்னுடைய முதல் கடன், நான் இதான் வாங்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சிபில் அவங்க டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டா அவருடைய பற்றின என்டையர் டேட்டா ஒட்டுமொத்தமா ஹிஸ்ட்ரியே வந்துடும். ஸோ அவரால் எதுவும் மறுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தரவுகள் வேண்டியிருக்கு. தரவுகள் இல்லாமல் அவங்களால இப்போ வங்கிகளே அரசாங்க இப்போ பிஎஸ்யூ பேங்க்ஸே கிரெடிட் ரேட்டிங் வைத்துக்கொண்டு தான் அவங்க நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பதே அந்த அடிப்படையில் தான். எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் ஒரு அடிப்படையான விஷயம் கடன் கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வேண்டியிருக்கு. ஒரு அந்த கிரெடிட் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது அரசாங்கமாக இருக்குமா? இல்லை கிரெடிட் ரேட்டிங்கும் கிறிசில் போன்ற அமைப்புகள் நிறைய கேர், கிறிசில் பல அமைப்புகள் தான். அதாவது அரசாங்கத்திற்கு இந்த கிரெடிட் ரேட்டிங்க்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அந்த அமைப்புகள் வந்து அது அரசாங்க அமைப்புகள் இருக்குது, அது ப்ரைவேட்டாக எல்லாமே ப்ரைவேட். அதாவது வங்கிகள் அப்படிங்கிறது இப்போ அரசாங்க வங்கிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து தனியார் வங்கிகளாக இருந்தாலும் அவங்க அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸுடைய நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஃபிஷ் இருக்குது, கிறிசல் இருக்குது, கேர் அப்படின்னு பல நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இது போன்ற நிறுவனங்களுடைய அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வைத்து கொண்டு தான் நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பது ஃபினான்ஷியல் அவங்க டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. ரேட்டிங் மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ந்து தான் அவங்க கடன் கொடுப்பாங்க. அதே பேட்டர்னில் தான் தனிநபர் கடன்களும் வந்து செயல்படுது. அதற்கு இந்த சிபில் மாதிரியான செயல்பாடுகள் உதவுகிறது. எப்போ சார் பிரச்சனையாக வருது சிபில் மீது வந்து எப்போ வந்து ஒரு 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 ஃபோக்கஸ் வருது? அப்போது சிபில் ஸ்கோர் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டதுன்னா அதை பற்றியான குரல்கள் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு 5 to 6 years நிறைய இருக்குது நிறைய. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா பல பயனாளிகளுக்கு இந்த சிபில் பற்றிய விவகாரம் தெரியாது. ஸோ இவங்க டிஃபால்ட், அதாவது இவங்க லோன் வந்து டயத்துக்கு செலுத்தலை இல்லை அந்த தவணையை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாமே அதில் ஆட் ஆகிடும். ஸோ இது இவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க அடுத்த கடனுக்கு போகும்போது அவங்க சிபில் ஸ்கோர் ரொம்ப குறைவாக இருக்குது, உங்களுக்கு கடன் கிடைக்காது அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அந்த பயனாளிகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து முழு விவரங்களும் தெரியாது. அவங்களோட ஸ்கோர் என்ன, அவங்களுடைய ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, கிரெடிட் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. தெரியாமல் திருப்பியும் போய் அடுத்த ஒரு நிறுவனத்துலேயோ ஒரு வங்கிக்கிட்டேயோ புதிய கடனுக்கு போகும்போது அப்போ தான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். இந்த வந்து ஸ்கோர் குறைவாக இருக்குது அதனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற தகவல் தெரியும். ஸோ அப்போ தான் இது வந்து பிரச்சனையாக நிறைய பார்லிமெண்ட்டில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆமாம், இதை வந்து இதை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிஸ்கஷன் இருக்குது. பட் அது இல்லாமல் அவங்களால கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு தரவு இல்லாமல் அவங்க எப்படி நம்பி கொடுக்க முடியும்? இல்லை, அதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே மற்ற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து இந்த சிபில் மாதிரி என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றாங்க? எல்லாமே, அதாவது இது குளோபல் ப்ராக்டிஸ் தான். உலகளாவிய பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் தான் இந்தியாவிலையும் இருக்குது. அவங்க தான் சட்டம் வச்சுருக்காங்களா மற்ற நாடுகள்லாம்? சட்டமெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் இதே மாதிரியான அடிப்படையான விஷயங்களை பார்த்து தான் கொடுப்பாங்க. இங்கே எதனால் இது ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இந்த கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக தனிநபர் கடனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரெடிட் ஸ்கோர், இந்த சிபில் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஹெட்லைனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பட் 20 ஆண்டுகளாக இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து அதை பற்றின விழிப்புணர்ச்சி இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. அதாவது நமக்கும் ஒரு சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்தால்தான் நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படிங்கிறது தெரியுங்கிறதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஸோ இது தெரியாமல் போய் அதில் அவங்க டிஃபால்ட், அதாவது அவங்க இப்போ கடன் செலுத்த முடியாமல் போகலாம். அதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கலாம், இல்லை நிறுவனங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ தொழில் முனைவோர்னால் அவங்களுக்கு அந்த கோவிட் டைம்லலாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் சிபிலில் போகும் அப்படிங்கிற பிரச்சனை அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டது. நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்க முடங்கியதுனால அவங்களால கடன் செலுத்த முடியல. அவங்களுக்கு கடன் செலுத்தக்கூடிய அந்த எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கை கொடுக்கல, சூழல் இல்லை. ஸோ இது எல்லாமே பார்க்கணுன்னு அப்போ தான் இந்த சிபில் பற்றிய ஒரு ஃபோக்கஸ் வந்து அதிகமாக கோவிட் டைமில் வந்து அதற்கு பிறகு அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. ஓகே, இப்போ ஃபினான்ஸ் நிறுவனங்களும் அதிகமாகிட்டே வருது. கடந்த 10 ஆண்டுகளில் பேங்கிங் இல்லாமல் ஃபினான்ஸ் நிறுவனங்களும் NBFC அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. அதாவது பொருளாதாரத்தில் எப்படின்னா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அந்த தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் போது அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையும் மாறும். அதாவது அவங்க வந்து இப்போ ஒரு 2 வீலர் வைத்திருந்தால் அடுத்தது ஒரு கார் வாங்குவது, இல்லை ஒரு சின்ன டிவி வைத்திருந்தால் பெரிய டிவி வாங்குவது, இது போன்ற EMI போட்டு வாங்கலாம். இது போன்ற வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு கடன் அதிகமாக வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக பார்க்கும்போது வங்கிகள் அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த தனிநபர்
கடன்கிறது வந்து அதிகமாகி கொண்டு தான் இருக்கு. கோவிடுக்கு பிறகு அதை நோக்கி மக்கள் போகிறாங்க நிறைய. ஆமாம், 10 ஆண்டுகளாக இருக்குது. கோவிடில் ஒரு பிரேக் இருந்தது. கோவிடுக்கு பிறகு அந்த பொருளாதார வளர்ச்சி, அந்த தனிநபர் வருமானம்லாம் நார்மல் ஆகும் பொழுது அதனுடைய இந்த கடனுடைய வளர்ச்சியும் உயர்ந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த சிபில் அப்படிங்கிறது வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கு உண்டான அந்த லோன் கொடுக்கலாமா, இல்லை வந்து அதிக லோன் ரிஸ்க் எடுத்து அதிக வட்டி, அதாவது அப்படியும் பண்ணுவாங்க. அதாவது இவர்கள் ரிஸ்கி ப்ரொஃபைல் தெரிந்தால் வட்டி அதிகமாக அவங்களுக்கு கூடுதல் வட்டியாக கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு ரிஸ்க் நிறுவனங்கள் எடுக்க தான் செய்வார்கள். அப்போ தான் இந்த என்பிஎஃப்சி போன்ற நிறுவனங்களுக்கு அதிகமான வட்டி, அதுவும் ஒரு பிரச்சனை. அதாவது அளவுக்கு அதிகமான வட்டி வாங்குறாங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்து கொண்டு தான் இருக்கு. நீங்கள் சொல்ல மாதிரி பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வச்சுருக்காங்க, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வட்டி வசூல் பண்ணால் போதும். ஆனால் நிறுவனங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிறதுனால தான். இல்லை, வங்கிகளுக்கும் கட்டுப்பாடு இல்லை. அதாவது இவ்வளோதான் அப்படின்னு கட்டுப்பாடு இல்லை. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அதிகப்படியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இது இப்போ தனியார் நிறுவனங்கள், இப்போ என்பிஎஃப்சி நிறுவனங்கள் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வட்டி கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு லாபம்தான். அவங்களுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு 5% திருப்பி செலுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் அவங்க இந்த ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்லேயே இருப்பாங்க. அவங்க பேங்க்கில் எந்த இடத்துல வந்து எல்லை மீறி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து செலுத்தலைங்கும் போது தான் பேங்க் வந்து இறுக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பேங்க் வந்து எந்த இடத்துல வந்து அது ஒரு சிக்கலாக அவங்க நோக்கி ஏதாவது போனாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லலாமா? அதாவது அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். அதாவது இப்போ கொடுத்த பணம் வந்து திரும்ப பெறுவதற்கான ப்ரெஷரும் அந்த வங்கிகளில் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான வங்கிகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இருக்கக்கூடிய லிஸ்டட் வங்கிகள். ஸோ அவங்களுக்கு கேள்விகள் வரும். இப்போ அனில் அம்பானி விஷயங்கள் கடந்த பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து அது பெரிய கேஸாக இருந்தாலும் சிறிய பயனாளிகளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவர்கள் அதிகமாக இவர்களுடைய அந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து குறைந்து விடும், ரொம்ப சேஃபாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வங்கிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன்னா கொடுத்த பணம் திரும்பாத வரைக்கும் அவங்களுக்கு அந்த என்பிஏங்கிற த்ரெட்டு இருந்து கொண்டு தான் இருக்கும். அது வந்து குறைந்த அளவில் கடன் வாங்கினவங்களுக்கும் வங்கிகள் சிக்கலாக மாறுது. பெரிய அளவில் கடன் வாங்கி ஏமாற்றிட்டு போகிறாங்க, இல்லைனா தப்பிச்சுட்டு போகிறாங்கும் போது அதுவும் சிக்கலாக. அதுதான் இது வந்து ஹெட்லைன்ஸில் வருது, அது வந்து ஹெட்லைன்ஸில் வராது. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர இரண்டுமே பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடன் கொடுக்கப்படுகிறது. அந்த கடன் செலுத்தலை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் தான் அது சிபில்லாம். ஏன்னா அடுத்ததாக இது ஏன் இந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ் வந்தது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடத்துல லோன்கள் வாங்கியிருப்பாங்க சிபில் இல்லாத காலகட்டம். அதாவது இந்த சென்ட்ரல் நெட்வொர்க் இல்லாத காலகட்டத்தில் அவங்க இதை மறைத்து இன்னொரு இடத்துல போய் லோன் வாங்கிறதுக்கான சூழல் அப்போ இருந்தது. இப்போ எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க சிபில் ஆக்சஸ் பண்ணும்போது அவருடைய அந்த ட்ராக் ரெக்கார்டு வந்துடுது. எப்படி இது கடந்த காலங்களில் எப்படி வாங்கியிருக்காரு, அதை எப்படி செலுத்தியிருக்காரு, அப்படி உண்மையாகவே செலுத்தியிருக்காரா இல்லையாங்கிற விஷயம் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் இப்போ அதை வந்து சிஸ்டமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பிடியாகத்தான் பயனாளிகள் மேலே இருந்து கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் அது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சிக்கல்கள் இருந்தனால மத்திய அரசனுடைய ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. அது எப்படி பேங்க்கள் போகிறாங்க? மத்திய அரசை பொறுத்த அளவில் இது அவங்களால ஒன்றும் பெரிதாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அது வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி தான். இது வந்து பார்த்து நீங்கள் அவர் இப்போ சென்ற வாரம் கூட பார்லிமெண்ட்டில் எம்ஓஎஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எம்ஓஎஸ் சொல்லும்போது கூட சிபில் மட்டும் பார்க்காம எல்லா அடிப்படை விஷயங்களையும் அவருக்கு இருக்கா, திறன் இருக்கா, எல்லாம் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி தான் கொடுக்க முடியுமே தவிர நிபந்தனையாக பண்ண முடியாது. ஏன்னா நிறுவனங்கள் நாளைக்கு டிஃபால்ட் ஆச்சுன்னா திருப்பியும் அது பொருளாதாரத்துக்கு சிக்கல் ஏற்படும். அது வந்து ஒரு அதாவது ஒரு தொடர் சங்கிலியாக பொருளாதாரத்தை பாதிக்கும். அதனால் இப்போ அந்த 2009 யூஎஸில் ஏற்பட்ட அந்த கிரைசிஸ் ஃபினான்ஷியல், அது வந்து உலக நாடுகளை இந்தியாவையும் பாதித்தது. அது அடிப்படையிலேயே அந்த சப்ரைம், அதாவது இந்த சப்ரைம் கிரைசிஸாக தான் உருவெடுத்தது. ஸோ அதனால் அது போன்ற இன்னொரு கிரைசிஸ் உலகத்தில் எங்கேயும் இந்தியா போன்ற நாடுகள்லையும் வரக்கூடாது. அதனால் அதை வந்து ஒரு அட்வைசரியாக கொடுக்கலாமே தவிர என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். ஓகே சார், அரங்கத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.